திருப்பாவை 21வது பாசுரம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலளாய் மாற்றார் உனக்கு வலி துளைந்து உன் பாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் ஊற்றமுடையாய் பெரியாய் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். 20வது பாசுரத்திலே ஆண்டாள் என்ன தெரிவித்தாள்? செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலளாய் என்று கண்ணனை முதலிலே பாடி பின்பு நப்பின்னை பிராட்டியை பாடினாள். செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய். இது நேற்றைய பாசுரம். இன்றைய பாசுரத்திலும் மீண்டும் கண்ணனை பாடுகிறாள். கண்ணனை பாடி உன்னிடத்திலே நாங்கள் பறையை பிரார்த்தித்து வந்தோமே, நாங்கள் எப்படி வந்தோம் தெரியுமா என்று கண்ணனுடைய சொரூபத்தையும் தெரிவிக்கிறாள். தாங்கள் வந்து நிற்கக்கூடிய நிலையையும் இந்த பாசுரத்திலே ஆண்டாள் தெரிவிக்கிறாள். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே. இப்போ இந்த பாசுரத்தில் திரும்பவும் ஆண்டாள் நந்தகோபாலனை தெரிவித்து நந்தகோபாலன் பிள்ளையான கண்ணனே அப்படின்னு கண்ணன் பெருமானை கூப்பிடுகிறாள். அப்போ நந்தகோபாலனுக்கு என்ன பெருமை என்னால், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப பாலை கறக்க வேண்டும் என்று இடையன் உட்கார்ந்து கொண்டால் பாலை கறக்க வேண்டும் என்று ஆரம்பித்த உடனேயே அந்த பாத்திரங்களிலே பால் நிரம்பிவிடும். அந்த அளவுக்கு வள்ளல் தன்மையுடைய பசுக்கள். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். அப்படி விடாமல் பாலை சொரியக்கூடிய வர்ஷிக்கக்கூடிய பெரும்பசுக்கள் அப்படின்னா எவ்வளவுன்னா கணக்கே சொல்ல முடியாத அளவுக்கு பசுமாட்டு கூட்டங்களை உடைய நந்தகோபாலனுடைய மகனான கண்ணனும் பெருமானே அறிவுராய். கீழே யசோதை பிராட்டியை அறிவுராய்னு சொன்னா, இங்க கண்ணனை பார்த்து அறிவுராய். அப்பா நாங்கள் எதற்காக வந்தோம் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் நினைச்சான், நம்ம பேர் சொல்லி கூப்பிடலையே, பொதுவாக ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னு சொல்றாளே, அப்போ இந்த பாட்டு ஆண்டாள் யாரையோ பார்த்து பாடுகிறாள் போல. நாம் எதற்காக வாயை திறக்க வேண்டும் என்று பேசாமல் இருந்தான். அப்போதான் ஆண்டாள் சொன்னா, கண்ணா உன்னைத்தானே நாங்கள் பாட வந்தோம். நீ யார் தெரியுமா? ஊற்றமுடையாய். ஊற்றமுடையாய் அப்படின்னா அடியார்களுக்கு எவ்வளவு செய்தாலும் நாம் என்ன செய்து விட்டோம் என்று நினைத்து மேலும் மேலும் அவர்களுக்கு உபகாரம் பண்ண வேண்டும் என்ற ஆர்வம் உடையவனே, ஆர்ஜவம் உடையவனே ஊற்றமுடையாய். ஊற்றம்னா ஊற்று என்பது ஜலம் வருதுன்னா ஊற்றிலிருந்து ஜலம் வருதுன்னு சொல்வா. அதே போல இங்கு ஆண்டாள் தெரிவிக்கிறாள், ஊற்றமுடையாய். நீ யார் அப்படின்னா பெரியவன் அப்படின்னா. பெரியவன் என்றால் வேதங்களாலே கொண்டாடப்பட்டவன். அந்த வேதங்களும் உன்னை இப்படிப்பட்டவன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு பெருமையோடு விளங்கக்கூடிய எம்பெருமானே பெரியாய். ஆனால் இவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் உனக்குள்ள சௌலபியம் யாருக்கும் இல்லையே. உலகில் தோற்றமாய் நின்ன சுடர். வேதங்களாலே கொண்டாடப்பட்டவனாக இருந்தாலும் அறப்பெரியவனாக இருந்தாலும் நாங்களும் உன்னை கண்ணாலே கண்டு அனுபவிக்கலாம்படி சுலபனாக எங்கள் கண்ணிற்கும் தெரியும்படியாக எளிமையாக வந்து இந்த கோகுலத்திலே வந்து அவதாரம் பண்ணினாயே. தோற்றமாய் நின்ன சுடரே துயிலளாய், நீ எழுந்திருக்க வேண்டாமா அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் நினைச்சான், சரி நான் எழுந்திருக்கிறேன், ஆனால் அதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று கூறுங்கள். ஏற்கனவே வாயில் காப்போம்னு ஒரு தடவை கேட்டான். அங்கே ஆண்டாள் சொன்னால் தூயோமாய் வந்தோம் துயிலட பாடுவோம்னு. இப்போ திரும்பவும் கண்ணன் கேட்குறான். இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, எம்பெருமா நமக்கு கிருபை பண்ணணும்னா அந்த யோகிதை நமக்கு இருக்காங்கிறத நாம் முடிவு பண்ணணும். இங்கே கண்ணன் கேட்ட உடனே ஆண்டாள் சொன்னால், மாற்றார் உனக்கு வலி துளைந்து
உன்னுடைய எதிரிகள், மாற்றார்னா விரோதிகள். கண்ணனுக்கு யார் விரோதிகள்? கண்ணனுக்கு யாருமே விரோதிகள் கிடையாது. அவனுடைய அடியார்களுக்கு யார் விரோதிகளோ அவர்கள்தான் கண்ணனுக்கு விரோதிகள். மாற்றார் உனக்கு வலி தொலைந்து தங்களுடைய வீரத்தை, தங்கள் வலிமையை இழந்து, உன்னுடைய எதிரிகள் உன்னிடத்திலே தோற்று, மாற்றார் வலி தொலைந்து உன் வாசற்கண் தங்கள் செல்வத்தையும் இழந்து உன் வீட்டு வாசலிலே வந்து படுகாடு கிடக்குமா போலே, உன் வீட்டு வாசலை தவிர வேறு வாசல் அறியாதவர்களாக வீட்டு வாசலிலேயே இருக்கிறார்கள் அல்லவா, அதே போல, அதாவது வேறு கதி இல்லாதவர்களாக நாங்களும் வந்தோம். சரி, இப்போ நாங்கள் எப்படி வந்தோம் தெரியுமா? ஆற்றாது வந்து அடிபணியுமா போலே. வேற்று நாட்டு அரசர்கள் உன் காலடியிலே விழுந்து மீண்டும் தங்களுக்கு ராஜ்யம் வேண்டும் என்று கூட கேட்பார்கள். நாங்கள் அப்படியல்ல, ஆற்றாது வந்தோம், உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ற ஆசையோடு வந்தோமே. இனியும் எங்களாலே பொறுத்திருக்க முடியாது. ஆற்றாது வந்து அடுபணியுமா போலே உன் திருவடிகளிலே வந்து நாங்கள் கீழே விழுந்து கிடக்கிறோமே. கண்ணா, உனக்கு தெரியவில்லையா? போற்றி யாம் வந்தோம், உன்னை புகழ வேண்டும், உன்னை கொண்டாட வேண்டும். என்ன காரணம்? எங்களுக்கு பல்லாண்டு பாடுவதே கர்த்தவியம், அதுதானே எங்களுக்கு காலக்ஷேபம். போற்றி யாம் வந்தோம், புகழ்ந்தேலோ ரம்பாவாய், வரும் பாதையிலே உன் பெருமையை பாடிக்கொண்டே நாங்கள் வந்தோமே கண்ணா, நீ எழுந்திருக்க வேண்டாமா என்பது 21வது பாசுரம்.